அம்மைய பாரணி புது வார்த்தை டோலு டோலு மாமியார் குடும்பம் மாமியார் குடும்பமே டோலா பச்சனி மாமியார் குடும்பம் எல்லாம் பச்சனி டோலு டோலு எத்தனை இசை வாத்தியங்கள் இருந்தாலும் இந்த ராஜ்ய மேளத்துக்கு நிகரான மேளை எந்த மேளமே கிடையாது. அதுல முக்கியமானது டோல். அந்த டோல் அடிக்கலன்னா அந்த வாத்தியத்துக்கு பெருமை கிடையாது. அதனாலதான் எங்க அம்மா டோல். அம்மா டோல் அடிக்கிறாங்க. அம்மா மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி டோல். உங்க மாமியார் குடும்பமே டோல். பொண்டாட்டி மினிமம். வாத்தியம் இருந்தாங்க டோலுக்கு நிகரான டோல் எதுவுமே கிடையாதுடா கண்ணு. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் கோபப்படாதீங்க, உட்காருங்க உட்காருங்க. அவன் கொஞ்சம் நண்டில் அப்படிதான் பண்ணுவான். உட்காருங்க. நான் ஒரு ராஜாடா. இந்த ராஜாவை வரவேற்கிறதுக்காக ராஜமேளத்தோடு ஆடி பாடி சந்தோஷமா இந்த நாட்டை யாருக்காக, இந்த ஆட்டை எதற்காக, மறைந்த மாமேதியாக விளங்கக்கூடிய அன்பு நண்பருக்காக தான் தெய்வ பதிவு அடித்திருக்கும். நானும் வரட்டுமா? நெருப்புனா சுடுமா? அதே போல நான் எப்படா சாவ போறேன்னு பல பேர் சொல்லுவாங்க. அவன் சாவ மாட்டான்.
சொல்றவங்க பட்டுன்னு போடுவாங்க. அப்படி அவன் செத்துருவானா? நான் செத்துடுறேன். காலையில அம்பவத்தை வாங்கி நீங்க வரைக்கும் பக்கத்து எடுத்து அது 8 தாரிக்கு வாழ்நாள் கூட ஒரு ஒரு நாலு வாட்டம் இந்நாட்டு மன்னவா படை கொண்டு வந்தவர்கள் தவறாது இந்த மகேந்திர உயராட்சியார் மாமன்னர் அவர்கள் இது காவலர்கள் நீங்கள் தான் வாழ்த்த வேண்டும். என்ன அன்பு, என்ன பக்தி! இது போன்ற காவலர்கள் எனக்கு கிடைத்ததை போன்று வேற யாருக்கும் கிடைக்க மாட்டார். 2 நண்பர்களும் சேர்ந்து எனக்கு தலைவா தமிழ் முதல்வா வருகவே. பாட்டு போறேன்னா மாலையகமா சபையில பேசுறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் வயல செல்வங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பேச முடியாத வீட்டுல சண்டை போடுவான், மேடிக்கு வந்து மைக் சண்டை அந்த கதையில மாலை கொண்டாந்து மாமன்னர் என் கழுத்துல போடாது. நீங்க 2 மணி ஆமா போட்டுக்கிட்டீங்க. என்ன காரணம்? பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன். சரி, ஒரு மாலை வாங்கினேன். யாருக்கு மாலை எடுத்து முறைன்னு கேட்டாங்க. அங்க இருக்கிறவங்க கேட்டாங்களா? சரி, என் சாமானுக்கு தான் ஒரு எழுத்து மாறினாலே அர்த்தங்கள் மாறிவிடும். தமிழ் எழுத்து உண்மைதான். எஜமானுக்கு மாலை எடுத்து முறை சொன்ன பல எழுத்துக்கள்ல அப்படின்னு பேசலாம். ஆனா தமிழ் மொழி இருக்குது பச்சா, இந்த உலகத்திலேயே தமிழ் மொழி நிகரான மொழி எந்த மொழி? அது இலக்கணத்தோடு பேசினா அறிவுள்ளவங்களுக்கு. நம்ம நடைமுறையில பேசுறது வாடா போடா. தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ பாஷைகள் இருந்தாலும் மெட்ராஸ் பாஷை தாங்க உலகத்துல. மெட்ராஸ் அப்படின்னு என்ன? நான் பாம்பே போயிருந்தேன். இல்லப்பா, அங்க போய் நான் தறி ஓட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கடைக்காக வந்தேன். அப்ப வெளியில தான் நிப்பேன். அந்த நேரத்துல வந்து கேட்பாங்க என்ன, நான் மெட்ராஸ் வாழ்வேன். மெட்ராஸ் அப்படின்ட்டு போயின்னு இருப்பாங்க. மெட்ராஸ்னா அவ்வளவு பழம். அதனால இப்ப சென்னைக்கு வந்துக்கிறீங்க, உங்களுக்காக மாலை எடுத்தாங்க. யாருக்கு மாலை எடுத்து முறைன்னு கேட்டாங்க. எங்க எஜமானுக்கு தான் மாலை எடுத்தாங்க. அடா பாவி, உங்க எஜமானுக்கு இப்ப மாலை போடக்கூடாது. அவரை எப்ப தென்னங்கீத்துல கலந்து 4 பேர் தூக்கி போறாங்களோ அப்பத்தான் இன்னும் ரோஜா நாடக மன்றத்திலிருந்து இன்னும் கலைஞேவி நாடக மன்றத்திற்கு புதியதாக வந்திருக்கும் ராணிப்பேட்டையில் மாவட்டம், இன்னும் ராணிப்பேட்டை மாவட்டம், இன்னும் லாலாப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பம் கிராமம், இன்னும் பிரபல நாடக ஆசிரியர் வேலாயுதம் ஐயா அவர்கள் செத்து சிவலோக பதவி அடைந்திருக்கிறார்.
நான் செத்துட்டு பிறகு அடுத்த வாரத்தை நான் பார்க்க முடியுமா? முடியாது. நான் உயிரோட இருக்க சொல்லவே நான் செத்துட்டா என் முடத்துக்கு முன்னாடி நண்பர்கள் எப்படி ஆடிக்கிட்டு போவாங்க? பட்டாசு வெடிப்பாங்க. ஐயா அது போலதான் அதனால ஆடி நம்ம செத்து விளையாடலாமா? விளையாடும். நாளைக்கு வேன்ல இருந்து செத்துட்டா மறுநாடி செத்து போய் வண்டி வச்சு வீட்டுல இருக்கிற யார் யாரு கடன் கொடுத்துக்கிறான் எவன் வரான்னு பாக்கலாம். அமருங்க ஐயா, நாங்க ஒரு விகடத்தை கடன்பட்டிருக்கிறேன். ஆமாங்க, என் குடும்பத்திற்காக கடன்பட்டு மாட்டு காலி ஆகிட்டு நாங்க காலையில தானே கீழ்பாக்கிட்டு போய் வாங்கி தரேன். அப்படி எல்லாமே மண்டலா அஞ்சனா பண்ணி பாத்தியா என்னோட சேர்ந்துட்டீங்களா? தவறா நினைக்காதப்பா, என்ன சேர்ந்ததான் நான் வருத்தப்படணும். ஊரோடு ஒத்து போகணும். அப்படி ஊரோடு ஒத்து போனா தனியா போனா வேரோடு அறுத்துக்கணும். தேர் இசைக்கலன்னா ஊர் குடினால் தனி மனிதன் ஒண்ணு செய்ய முடியாது. நானோடு நானா நான விளைக்கிறேன். அதற்காக தனியாக உன்னை மாற்றுகிறேன். அப்பா, இந்த மகேந்திரபுரி நாட்டை மகேந்திர என்ற பெருவருக்கு சிறப்பான மக்களை பாதுகாத்தார். எனக்கோ நீராட்சி என்ற மங்கைய மலர்ந்து 2 செல்வங்கள் பிறந்தது. 2 குட்டிகள் போட்டாய். மாடாடா இல்ல ஆடா இல்ல நாய்க்குட்டியா? 2 செல்வங்கள், 2 குழந்தைகள். 2 குழந்தைகளா? 2 குழந்தைகள். அதுக்கப்புறம் ஏதோ ஏற்பாடு பண்ணல. அன்பு மகள் பிறந்து 3 மாதத்திலே என்னுடைய மனைவி 20 அடி சேர்த்து ஐயா, வெந்த புண்ணிலே வேல் பாய்வது போல் அல்லவா இருக்கிறது. 2 குழந்தைகளை பெற்றெடுத்த மகாராணி அம்மா இறந்து விட்டார்களா? நீ எப்பங்க சாவிங்க? ஊரு சுத்தினால தேர் எங்க வரணும்? நாளைக்குதானே வரணும். அவன் எங்க சுத்தி வந்தாலும் எங்க ஆவாடுதான் வருவான். எனக்கு நல்லா தெரியும். அப்பா, என் மனைவியை பிரித்து நீங்க இறந்தா கூட நான் தனிமரமாக இருக்க பொழுது நாட்டை பார்ப்பதா என் குழந்தைகளை வளர்ப்பது என்று அறியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். மகனே லோகிதாசா, அம்மா சந்திரமதி, நான் சந்திரமதி, என் புள்ள நீ லோகிதாசா. உன்னை எப்படா நான் காட்டுக்கு தூக்கி போறது? அங்கேயே செத்துருவேன். என்னுடைய உடல் சுகத்திற்காக அல்ல, என் ஆசைக்காக அல்ல, என் செல்வங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக 2ஆம் தாரமாக மனோர் மணி என்ற மத்திய வளர்த்தி குழந்தைகளை வளர்ப்பதற்காக 2ஆம் தாரம். 2வது நல்லா இருக்குது தொண்டை, மறுபடியும் அப்படி பேசி அது கெட்டுக்காது. தங்கச்சி எங்கள் பாக்கியம். நல்லா இருக்கிறது அவுத்து விடு. இல்லாதவங்க மேக்கப் பண்றையா, இருக்கிறவங்க நல்லா அள்ளி முடிங்க. உங்களை தான் சொல்றேன். அதை பற்றி மனோர் மணி என்ற மத்திய வளர்த்தி வயலுக்கு ஏற்றவாறு மனோர் மணியாக இருந்து என் மக்களை மணிமணியாக என் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். அவர்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டும்.
கேட்டே கொண்டாட வரலாமா செந்தூர் முருகன் கோவிலில் செய்தியை நான் கேட்டேன் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் என் நாட்டு மக்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். பெண்ணின் பிறருக்கு யாவுல கற்பெண்ணும் திம்மை உண்டாகப்படுகிறது என்ற வள்ளுவர் வாக்குப்படி நானும் இந்த மகேந்திர நாட்டை ஆண்டு வரும் மகேந்திர மன்னருக்கு மனைவியாகி மனோன்மணி வேறுபட்டு தீரும் சிறப்போடு எந்தவித குறை என்பதை காணாமல் நலமோடு வாழ்த்துக் கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு என் நாட்டு மன்னர் என் கணவர் அழைத்திருக்கின்றார். அவருடைய முகம் காணாமல் அவருக்கு பணிவிட வேலை செய்து அவர் பக்குவமாகி அன்பான வார்த்தை உரைத்தால் எதிர்ப்பு பேசாமல் நடக்க வேண்டும். சென்று காணலாம். அத்தா இத பாருங்க, உனக்காக நான் வழி மீது விழுந்து காத்திருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? கணவன் எப்போது வருவார் என்று வழி மீது விழுந்து காத்திருக்கிறேன். ஒரு காலமும் இந்த மனோர்மணி உன்னை விட்டு நான் பிரிவே கூடாது. எனக்கென்று நாம் இருவரை இல்லறத்தில் ஈடுபட்டு இந்த முகத்தை காண வேண்டும் என்று ஆவலாக வந்திருக்கின்றேன். விருப்பம் என்ன? உன்னுடைய விருப்பமே என் விருப்பம். அத்தா ராஜா ராஜா உமாலை சூட அடிவா உமாலை சூட அடிவா
அப்படி பார்க்காத ஆம்பளை குழுவாயா வெக்கம் வரான். ஏன் பொம்பளைங்களுக்கு தான் வெக்க வருமா? ஆம்பளைங்களுக்கு வெக்க வராதா? அவங்களுக்கு வெக்க வந்தா காலாலே போட போடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு விட்டு இந்த வயசா? இந்த வயசுல வெக்கம் இந்த வரும். வயசு 50 மாசை வரும். வர 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 70 வயசு வரும். இந்த இரும்பு துண்டை அந்த காந்தகம் கப்ப பார்க்கிறது. எங்க சரோஜா தேவியா எங்க வரா? என்னம்மா நடக்குது? அம்மா இதுதான் காதலா? இது என்ன வேதமோ? ராகம் அந்த ரெண்டு தாளம் போடுது. டப்பாங் டப்பாங் ப்ரோ, நம்ம எத்தனை டமால் டமால் நிமியும். டப்பாங் டப்பாங் ப்ரோ. எத்தனை சாட்டி எத்தனை டமால் டமால் நிமியும். ஏய், அங்க நான் நெளிறேன். நான் பாரப்பு பாரி வாரே பாரப்பு பாரி போரே. என்று சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க கதுவை சாத்திட்டு செய்யக்கூடாது. ஏண்டா இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க. மட்டும் பகடியா ஏண்டா ஏய் நீ பார்த்துட்டியா? நீ பார்த்த உடனே பாக்கி வெக்கம் வெக்கம் வெக்கமா வருதுடா. மாமி வெக்க வெக்கமா வருது. ஆமா. மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்து. மாமா துண்ணுட்டு சொரிஞ்சு ஐயோ டேய், வாய் சொல்ல தலைமுட்டன்னு பெரியவங்க சொல்லுவாங்கடா. நீ வாயில சொல்ற எனக்கு தாண்டா அந்த சொறி வந்துங்குது. அம்பி பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. அவர் சேர யாரம்மா? அது யாரப்பா? ஆதி நாடப்பா, ஐயா நாடப்பா. அது யாரப்பா? மகவாசி யாரப்பா? நாடப்பா, ஆதி நாடப்பா. அவர் படிக்க நல்லா இருக்கிறேன். திடீர்னு மாறி போகுது. மாத்திர வேலையாகி போச்சுதான். ஓ பொண்ணுமா சரி, எங்கிட்ட தரம் பயப்படாதே. அப்பா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் உண்மை ஐயா. உண்மை. அன்பும் மரணம் உடைத்தாயின் இருவாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருவள்ளுவர் அழகாக இருக்கிறார். திருவள்ளுவர் சாலமோன் பாப்பையா சாலமன் பாப்பையா அவர் திருக்குறள் விளக்கம் சொல்றவர். இல்லங்க டேய், சந்திரா உள்ள காரணம் சத்தியம்ல அவர் விளக்கம் சொல்றாருன்னா அவர் பேராசிரியர் விளக்கம் சொல்றாரு. இன்னும் ஒரு இடமா நிக்காத சுத்துமாடா. அது அப்படிதான். இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், மக்கள் மக்களுக்கேற்ற மன்னர், மன்னவர் மன்னருக்கேற்ற மகாராஜ், கடமையாள் உங்களுக்கு ஏற்ற செல்வங்கள், செல்வங்கள் உங்களுக்கு ஏற்ற காவலர், வாழ்க இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சர் தான். அனைத்து அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார். ஐயோ வந்து நின்னாம் பாருமா, பொடிப்பு கவுத்து விட்ட சேங்க நாட்டு அம்மா தலைச்சு வாங்க. யாருன்னா வச்சிருந்தா ஏற்று ஊட்டுக்கிட்டு முடுங்க. யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டு இருக்கிறாரு. புது வீடு கட்டி பாதிலே திட்டு பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. பாரு, ஒரு 5 அடியில சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தா மொனியில நல்லா பூரா சீவி அவன் தூத்துல ஒரு சொல்லி நம்ம ஊர் முக்கிட்டு என்ன பேசுறாங்க? உன் பெருமை சொல்லுங்கிற கோபாலு. என்ன அவசரமான அழைப்பு? மன்னர் கூப்பன் உன்னபட கூப்பிட்டு
இதை உன்ன சொசைட்டில குத்துக்கிட்டே இருப்பாங்க. மன்னர் அழைத்தா அப்படி சொல்ல கூப்பிடு. சந்திக்கிறேன் மன்னரை. மன்னர் மன்னா வணங்குகிறேன். வாழ்க வச்சரே, வாழ்க மன்னரை வாழ்க. சந்தித்த இந்த இடம் சொந்த வாசல். மன்னா அடுத்த காரணம் என்ன? ரேணுகம்பாள் சரித்திரத்துல காவலர் சஞ்சார இடத்திற்கு சந்தவாசல். உங்களை சந்திக்க வரும்பொழுது அமைச்சரை பாம்பு மிரட்டியது, அதுதான் பாம்பு அடித்தான் பாறை. அந்த பாறையிலே விட்டு அடிக்கிறேன். அமைதியார். அப்பா, என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். வந்து கொண்டே இளவரசர் வருகிறார். பாசம் என்னும் உதடி வந்த பாசமலர் கூட்டம், பாசம் என்னும் அன்பினி மலர்ந்த அழகு தீரோட்டம். அப்பா, எங்கள் இருவரையும் வாழ்த்துங்கள் தந்தையே. மகனே, நோய் நொடி இல்லாமல் ஆண்டவருடைய அருள் பெற்றி பல்லாண்டு கால பல கோடி காலங்கள் வாழ வேண்டும் என்ற மனதார வாழ்த்திரப்பா. வாழ்க வாழ்க. கற்பூரத்தை கீழே போட்டு இங்கே இருந்து வாயில இல்லங்க, வாயில போய் வாயில போச்சு. என்ன போச்சு? அப்பா, நாங்கள் இருவரும் கூடிய சீக்கிரத்தில் என்னடா சொல்ற? நன்மைகளை சேர்த்து விடுவேன். வாழ்த்து தெரியுங்களே. பெல்லாண்டு பெல்லாண்டு வாயுங்கடே, நீங்க பெல்லாண்டு எழுதின
கவிஞனும் போய் சேர்ந்துட்டாரு. வாழ்ல